Welcome to Max channel. Today's class 12th Max chapter 6 application of vector algebra. The topic condition for a line to lie in a plane. ஒரு லைன் ஒரு பிளேன் மேலே லை ஆகுது பிளேன் மேலே இருப்பதற்கான கண்டிஷன். ஸோ கண்டிப்பாக பிளேன் மேலே ஒரு லைன் இருக்குன்னா அந்த லைனில் வரக்கூடிய ஒவ்வொரு பாயிண்ட்டுமே உங்களுக்கு என்னவாக இருக்கும் அந்த பிளேனில் தான் இருக்கும். ஸோ அதான் சொல்லியிருப்பாங்க we observe that every point on the line lie on the plane. லைன் மேலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாயிண்ட்டும் கண்டிப்பாக எதிரே இருக்குது பிளேன்லேயே இருக்கும். அண்ட் நார்மல் டு த பிளேன் பர்பண்டிகுலர் டு த லைன். நம்மளுக்கு பிளேனுக்கு ட்ரா பண்ணக்கூடிய அந்த நார்மலும் கண்டிப்பாக எது கூட பர்பண்டிகுலர் லைனுக்கு பர்பண்டிகுலராக தான் இருக்கும். அது அப்படிங்கிறதுக்கான கண்டிஷன் பார்த்தீங்கன்னா சப்போஸ் ஐ கன்சிடர் ஒன் லைனுடைய ஈக்குவேஷன் ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் ப்ளஸ் டிபி வெக்டார் அண்டு பிளேனுடைய ஈக்குவேஷன் ஆர் வெக்டார் டாட் என் வெக்டார் ஈக்குவல் டு டி. இந்த மாதிரி ஒரு பிளேனும் ஒரு லைன் இருந்ததுன்னா இது ஒரே சேம் பிளேனில் தான் அந்த லைன் அமையும் அப்படிங்கிறதுக்கான கண்டிஷன் ஏ வெக்டார் டாட் என் வெக்டார் ஈக்குவல் டு டி அண்டு பி வெக்டார் டாட் என் வெக்டார் ஈக்குவல் டு 0. ஸோ இதில் ஏ வெக்டாருங்கிறது பாயிண்ட்டு, என் வெக்டாருங்கிறது பிளேனில் வரக்கூடிய வெக்டார். ரெண்டையும் டாட் பண்ண உங்களுக்கு எதுக்கு ஈக்குவல் வரும்னா டி வரும். பிளேனில் வரக்கூடிய இந்த கான்ஸ்டன்ட் டைமுக்கு ஈக்குவலாக வரும். அதே மாதிரி இதில் வரக்கூடிய வெக்டார் பி வெக்டார் டாட் இதில் வரக்கூடிய வெக்டார் பார்த்தீங்கன்னா என் வெக்டார் பி வெக்டார் டாட் என் வெக்டார் ஈக்குவல் டு 0வாக இருக்கும். ஸோ அப்படி 0 வரையில் அது ரெண்டு பர்பண்டிகுலர் கரெக்டுங்களா. இந்த பி வெக்டார் டாட் என் வெக்டார் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது உங்களுக்கு நார்மல் டு த பிளேன் பர்பண்டிகுலர் டு த லைன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த லைனுக்கும் பிளேனும் உங்களுக்கு என்ன வரும் நார்மலாக இருக்கும். 2 வெக்டாரை டாட் பண்ணி 0 கிடச்சது அதுக்கு பேர் பர்பண்டிகுலராக. இதில் பி வெக்டாருங்கிறது லைனில் வரக்கூடிய வெக்டாரு, என் வெக்டாருங்கிறது பர்பண்டிகுலர் நார்மல் வெக்டார். அப்போ ரெண்டையும் டாட் பண்ணால் உங்களுக்கு என்ன இருக்குன்னா 0. இந்த செகண்டாக வர கண்டிஷன் பி டாட் என் ஈக்குவல் டு 0. ஸோ ஃபஸ்ட்டாக வர கண்டிஷன் லை ஆன் ஏ பிளேனில் தான் இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஏ வெக்டார் டாட் என் வெக்டார் ஈக்குவல் டு டி. அது சாட்டிஸ்ஃபை பண்ணால் கிடச்சிரும். சப்போஸ் நீங்கள் இந்த கொடுத்துருக்கிற இந்த வெக்டார் ஃபார்மேட் இருக்குது, இதே கார்ட்டீசியன் ஃபார்மேட்டில் இருக்குதுன்னு வச்சுங்க. இந்த லைன் பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் x1 டிவைடட் பை ஏ, ஒய் மைனஸ் y1 டிவைடட் பை பி, z மைனஸ் z1 டிவைடட் பை சி. ஸோ இது வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம பிஃபோர் சம்மில் என்ன பண்ணால் B1 B2 B3 D1 D2 D3 யூஸ் பண்ணுவோம். ஆனால் இங்கே ஃபார்முலாவில் ஏபிசின்னு கொடுத்துருக்கு. ஸோ அதனால் நம்ம இந்த ஃபார்முலாவில் இங்கே பார்த்தீங்கன்னா ஏஏபிபின்னு வரும். ஏபிசி அது கேப்லாக பார்த்துக்குங்க. நம்மளுக்கு B1 B2 B3 B1A B2A அந்த மாதிரி வரும். அது கேப்லாக பார்த்துருங்க. லைஸ் இன் ஏ பிளேன் அண்ட் பிளேனுடைய ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சிஇஜெட் ப்ளஸ் டி ஈக்குவல் டு 0. இதை பார்த்தீங்கன்னா போத்தும் பர்பண்டிகுலர் இருக்கான கண்டிஷன் இந்த ஏஏ, இங்கே பிபி வெக்டார் சிசி ஈக்குவல் டு 0. இது போத்தும் பர்பண்டிகுலரான கண்டிஷனு. சேம் பிளேனுக்குள்ளே லையாட்டுக்கான கண்டிஷன் ஏஎக்ஸ்1 ப்ளஸ் பிஒய்1 ப்ளஸ் சிஇஜெட்1 ப்ளஸ் டி ஈக்குவல் டு 0. ஸோ இந்த ஃபார்மேட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் 45 இருக்குது. வெரிஃபை வெதர் த லைன் லை இன் ஏ பிளேன். ஸோ இந்த லைன் பார்த்தீங்கன்னா இந்த பிளேன் மேலே தான் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு சொல்லணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் x1 y1 z1ங்கிறது 3 4 -3. அதே மாதிரி ஏபிசி ஸ்மால் ஏபிசிங்கிறது -4 -7 12. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிளேனில் வரக்கூடியது ஏஎக்ஸ்1 தான். அப்போ ஏபிசி கேபிட்டல் ஏபிசிங்கிறது 5 -1 1ங்கிறது கேபிட்டல் ஏபிசி. நம்ம ரெண்டுமே சொல்லுவாங்க. என்ன கேட்டால் லை இன் ஏ பிளேனாக பர்பண்டிகுலராக வரணும். அதே மாதிரி என்ன பண்ணுங்கள் பிளேன் வந்து லையாக வருமா பர்பண்டிகுலராகவே இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் கண்டிஷன் இருக்குங்களா ஏஏபிபிசிசி இதை போடுறோம். இதனுடைய ஆன்சர் -1 கிடச்சிருக்கு. ஸோ நாட் ஈக்குவல் 0 வரல. சின்ஸ் த நார்மல் டு த பிளேன் இஸ் நாட் பர்பண்டிகுலர் டு த லைன். அப்போ பார்த்தீங்கன்னா ஹென்ஸ் த கிவன் லைன் டஸ் நாட் லை இன் ஏ பிளேன். அந்த பிளேனுக்குள்ளே வராது. பிளேனுக்குள்ளே வரக்கூடிய ஒவ்வொரு லைனும் கண்டிப்பாக எது போல் இருக்குது அப்படின்னா பர்பண்டிகுலராக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கண்டிஷன் ஃபார் கோப்ளாரிட்டி ஆஃப் டூ லைன்ஸ். டூ லைனும் ஒரே பிளேனில் தான் இருக்குதுங்க அப்படிங்கிறதுக்கான கண்டிஷன். ஸோ ஃபஸ்ட் லைனில் ஒரு வெக்டார் ஒரு பி வெக்டார், செகண்ட் லைனில் ஒரு வெக்டார் ஒரு டி வெக்டாரு. ஸோ அந்த பி வெக்டார் கிராஸ் டி வெக்டாரு டாட் சி மைனஸ் ஏ ஈக்குவல் டு 0. இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிஷன் ஃபார் வெக்டார் ஃபார்ம் இன் கோப்ளாரிட்டி. தட் இஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸ்கியூ லைன்ஸ் பேரல் லைன்ஸில் பார்த்துருப்போம். அந்த பேரல் லைன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா பாக்ஸுக்குள்ளே சி மைனஸ் ஏ கமா பி வெக்டார் கமா டி வெக்டார் ஈக்குவல் டு 0. தட் இஸ் பாக்ஸ் ப்ராடக்ட் ஈக்குவல் டு 0வாக வரையில் உங்களுக்கு என்ன வரும்னா அந்த 3 வெக்டாரும் ஒரே பிளேனில் தான் இருக்குன்னு சொல்லி முடிச்சிடலாம். இங்கே கொஸ்டினில் 2 வெக்டார் இருக்குது. தேர்டாக பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட் இருக்குது. அந்த 2 பாயிண்ட் செப்பரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு டைரக்ஷன் ரேஷியோஸ் கிடைக்கும். அதை வச்சு நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இதே கார்ட்டீசியன் ஃபார்மேட்டில் இருக்கிற என்ன ஒன்று பாருங்கள். ஃபஸ்ட்டு பாயிண்ட் x1 y1 z1 x2 y2 z2 அதை யூஸ் பண்ணி x2 - x1 அது c - a வரும். x2 - x1 y2 - y1 z2 - b வெக்டார் b1 b2 b3
D vector D1 D2 D3. The same equation of the plane containing two non-parallel coplanar lines. Two non-parallel இருக்கக்கூடிய லைன் ஒரே பிளேனில் தான் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். அது கண்டிஷன். இதில் பார்த்தீங்கன்னா வெக்டார் ஃபார்ம் காட்டிஷன் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா எனி ஒன் பாயிண்ட் வச்சுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1.1 வெக்டார் இருக்குங்களா, செகண்ட் பாயிண்டில் 1.1 வெக்டார் நம்மளுக்கு பிளேனுடைய ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க பிஃபோர் எஸ்எஸ்சில் படிச்சிருக்கோம். 1.2 வெக்டார் வேணும், ஆர் 2.1 வெக்டார் வேணும், ஆர் 3மே பாயிண்டாக வேணும். நம்மளுக்கு மேக்ஸிமம் வெக்டார் ஈஸியாக இருக்கும். ஸோ கொஸ்டினில் கொடுத்துருக்க இந்த 2 வெக்டாரே அசீவ் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் இந்த பாயிண்ட் வச்சுட்டும் போடலாம், ஆர் இந்த பாயிண்ட் வச்சும் போடலாம். அதான் கொடுத்துருக்கு x மைனஸ் x1 இந்த பாயிண்ட் வச்சுக்கிட்டு இந்த 2 வெக்டார் வச்சு போட்டால் ஒரு ஈக்குவேஷன், ஆர் செகண்ட் பாயிண்ட் அசீவ் பண்ணிவிட்டு 2 வெக்டார் போட்டிங்கன்னா இன்னொரு ஈக்குவேஷன். இது ரெண்டில் எது போட்டாலுமே கரெக்டு தான். ஸோ இதை வச்சு நம்ம எக்ஸசைஸ் சம் பார்ப்போம். Exercise 6.8 first question, show that the straight lines, two lines given for question are coplanar. இந்த 2 லைன் coplanar சொல்லணும். ஃபர்ஸ்ட் லைனில் 1 பாயிண்ட் இருக்கும் A வெக்டார் அண்ட் 1 வெக்டார் கிவனாக இருக்கும் B வெக்டார். செகண்ட் பாயிண்டில் செகண்ட் லைனில் C வெக்டார் அண்ட் அனதர் வெக்டார் இஸ் D வெக்டார். இதில் ஏவும் சியும் பாயிண்ட்டு, பியும் டியும் உங்களுக்கு என்னவாக இருக்குன்னா வெக்டார். பாயிண்ட் அசியூம் ஃபார் x1 y1 z1 x2 y2 z2. வெக்டார் அசியூம் ஃபார் b1 b2 b3 d1 d2 d3. கரெக்டாங்களா? அது கார்ட்டீசியன் ஃபார்மேட்டுக்கு, இது வெக்டார் ஃபார்மேட்டுக்கு. ஸோ நம்மளுக்கு என்ன கோப்ளானாக இருக்குன்னா இந்த பாக்ஸினுடைய ஆன்சர் 0 கிடைக்கணும். 0 கிடச்சது அது கோப்ளானாக பாக்ஸ்னால் x2 மைனஸ் x1 y2 மைனஸ் y1 z2 மைனஸ் z1 b1 b2 b3 d1 d2 d3. ஸோ 8 மைனஸ் 5 4 மைனஸ் 7 5 ப்ளஸ் 3 கிடச்சிடும் 8. b1 b2 b3 and d1 d2 d3 ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு யூ ஃபைன் டிட்டர்மினன்ட் ஃபைன் பண்ண தெரியும் ஆல்ரெடி. ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் யூஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு காலம்னா ரோ அண்ட் எலிமினேட் பண்ணிட்டோம்னா 4 × 3 4 12 ப்ளஸ் 5 கிடச்சிரும். அதே மாதிரி செகண்ட் டைம் பார்க்கையில் மைனஸ் × மைனஸ் ப்ளஸ் 3 கரஸ்பாண்டிங் காலம் ரோ எலிமினேட் 12 ப்ளஸ் 35. தென் தேர்ட் எலமெண்ட் கரஸ்பாண்டிங் காலம் ரோ எலிமினேட் 4 மைனஸ் 28. சிம்பிளி பண்ணிங்கன்னா 192 மைனஸ் 192 கிடைக்கும் 0. பாக்ஸுடைய ஆன்சர் 0 கிடைக்கிறதுனால கிவன் லைன்ஸார் என்ன வரும் கோப்ளானர். நெக்ஸ்ட்டு வெக்டார் ஈக்குவேஷன் கேட்டிருக்கு. நம்மளுக்கு பேராமெட்ரிக்கும் தெரியும், நான் பேராமெட்ரிக்கில். அப்போ பேராமெட்ரிக் பார்த்தீங்கன்னா ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் ப்ளஸ் எஸ்பி வெக்டார் ப்ளஸ் டிடி வெக்டார். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 2 வெக்டார் கொஸ்டின் அசியூம் பண்ணியிருக்கோம். அந்த ரீஸ் பார்த்தீங்கன்னா இது 2 வெக்டாரு. ஃபஸ்ட்டு பாயிண்ட் 1.2 வெக்டாருக்கான ஃபார்முலா நம்மளுக்கு ஆல்ரெடி பிளேனுடைய ஈக்குவேஷனில் ஒரு பாக்ஸ் போட்டோம். அதில் செகண்ட் ஃபார்முலாவும் இருக்குது பாருங்கள் 1.2 வெக்டார். அந்த பாயிண்ட் ஃபஸ்ட்டு பாயிண்ட் அசியூம் பண்ணிட்டும் போடலாம், ஆர் செகண்ட் ஈக்குவேஷன் கூடிய பாயிண்ட் அசியூம் பண்ணி போடலாம். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இருக்கிறத அசியூம் பண்ணி போட்டிங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும் 5y + 7j - 3k + s இன்ட்டு ரீப்ளேஸ் b வெக்டார் ப்ளஸ் d இன்ட்டு ரீப்ளேஸ் c d வெக்டார். சப்போஸ் நீங்கள் இதுக்கு வந்து c வச்சு போட்டாலும் கரெக்டாக r வெக்டார் ஈக்குவல் டு c வெக்டார் ப்ளஸ் s b வெக்டார் ப்ளஸ் td வெக்டார். நான் பேராமெட்ரிக் பார்த்தீங்கன்னா ஆர் வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் டாட் பி கிராஸ் டி ஈக்குவல் டு 0. பி கிராஸ் டினா determinant of ijk, the coefficient of b vector and coefficient of d vector. Now expand the determinant. I cap corresponding column and row eliminate 12 plus 5. Next minus j cap corresponding row and column eliminate. Remaining பார்த்தீங்கன்னா 12 plus 35. Third k cap corresponding column and row eliminate 4 minus 28. Simply பண்ணிங்கன்னா 17i cap minus 47 j cap minus 24 k cap. ஸோ இதை கொண்டு போய் ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. பி கிராஸ் டினுடைய வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. அண்ட் ஏ வெக்டார் கொஸ்டினில் கிவனாக இருக்கும், அது எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா இது ரெண்டு என்னென்ன கொண்டு போய் ஆர் வெக்டார் டாட் 17i cap minus 47 j cap minus 24 k cap மைனஸ் இந்த 2 வெக்டாரையும் டாட் பண்ணணும். டாட் பண்ணிடுற ஐ கோஎஃபிஷியன்ட் மல்டிபிள் பை ஐ, ஜே மல்டிபிள் பை ஜே, கே மல்டிபிள் பை கே. ஸோ மல்டிபிள் பண்ணிவிட்டு சிம்பிளி பண்ணிங்கன்னா ப்ளஸ் 172 உங்களுக்கு கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஸோ தட் த லைன்ஸ் 2 லைன்ஸ் கிவன் ஃபார் கொஸ்டின் த லைன்ஸ் ஆர் கோப்ளானர். கோப்ளானர் சொல்கிறதுக்கு பாக்ஸினுடைய ஆன்சர் 0ன்னு சொன்னால் போதும். ஆர் பாக்ஸை நம்ம டிட்டர்மினன்ட் எழுதிக்கலாம். டிட்டர்மினன்ட் x2 மைனஸ் x1 y2 minus y1 z2 minus z1 b1 b2 b3 d1 d2 d3 equal to 0 வேணும். ஸோ நம்மளுக்கு எப்போ கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணாலும் எக்ஸ் ஒய் இஜட்டில் தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு செக் பண்ணிங்க. சப்போஸ் சேஞ்ச் ஆகிருந்தால் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுக்கு மாற்றிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல x1 y1 z1ங்கிறது 2 3 4, x2 y2 z2 என்னவாக இருக்குன்னா 1 4 5, b1 b2 b3ங்கிறது 1 1 3, d1 d2 d3ங்கிறது -3 2 1 இருக்கும்.
ஸோ இப்போ டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். டிட்டர்மினன்ட் ஆன்சர் 0 வந்ததுன்னா கோப்ளானர் கரெக்டுங்களா. ஸோ இந்த வேல்யூ எல்லாமே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபார்முலாவில் ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. ஃபார்முலா பார்த்தீங்கன்னா பாக்ஸ் C மைனஸ் A BD அப்படிங்கிறது டிட்டர்மினன்ட் ஆஃப் x2 மைனஸ் x1 y2 மைனஸ் y1 z2 மைனஸ் z1 b1 b2 b3 d1 d2 d3 ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிடச்சிரும். ஸோ இதுக்கப்புறம் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் வச்சு டிட்டர்மினன்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். டிட்டர்மினன்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 0 வருதுங்களா. ஸோ டிட்டர்மினன்ட் 0 வரதுனால the given 2 lines என்ன பண்ணிக்கலாம் கோப்ளானராக எழுதிக்கலாம். ஸோ அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கோப்ளானர் சொல்லணும் ஆல்சோ ஃபைண்ட் த plane containing these lines. அதை பார்த்தீங்கன்னா பிளேனோட ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கணும். அப்போ பிளேனோட ஈக்குவேஷன் ஃபைண்ட் பண்ண என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈக்குவேஷன் ஆஃப் பிளேன் டிட்டர்மினன்ட் ஆஃப் x மைனஸ் x1 y மைனஸ் y1 z மைனஸ் z1 b1 b2 b3 d1 d2 d3 equal to 0. ஸோ பார்த்தீங்கன்னா x மைனஸ் 2 y மைனஸ் 3 z மைனஸ் 4 1 1 3 மைனஸ் 3 2 1. ஸோ இந்த டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறோம். அந்த டிட்டர்மினனுடைய வேல்யூ என்ன கிடைக்குன்னா ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் வச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணி போட்டிங்கன்னா 0 வரும். ஸோ இப்போ கண்டுபிடிக்கக்கூடிய ஆன்சர் பார்த்தீங்கன்னா x ப்ளஸ் 2y மைனஸ் z மைனஸ் 4 ஈக்குவல் டு 0ன்னு கிடச்சிடும். இதே மாதிரி தேர்டு கொஸ்டின் இதே சேம் மாடல் தான். பட் ஆனால் டிஸ்டிங் ரியல் வேல்யூஸ் ஆஃப் m 2 லைன் கொஸ்டினில் கிவனாக இருக்குது. அது கோப்ளானர் சொல்லணும். அது கோப்ளானர் சொன்னதுக்கப்புறம் ஃபைண்ட் த டிஸ்டிங் ரியல் வேல்யூஸ் ஆஃப் m. தட் இஸ் பார்த்தீங்கன்னா ரியல் வேல்யூ மட்டும் தான் சொல்லணும். காம்ப்ளெக்ஸ் நம்பர் சொல்ல மாதிரி இமேஜினரி ரூட்டை நம்மளால் சொல்லக்கூடாது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா x1 y1 z1ங்கிறது 1 2 3 அண்டு 3 2 1 கிடச்சிது. டினாமினேட்டரில் பார்த்தீங்கன்னா b1 b2 b3ங்கிறது 1 2 m ஸ்கொயர் d1 d2 d3 வந்து 1 m ஸ்கொயர் 2 கிடச்சிடும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா கோப்ளானருக்கான கண்டிஷன் டிட்டர்மினன்ட் ஈக்குவல் டு 0. டிட்டர்மினன்ட் வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா 3 மைனஸ் 1 2 2 மைனஸ் 2 0 1 மைனஸ் 3 பார்த்தீங்கன்னா மைனஸ் 2 d1 b2 b3 d1 d2 d3 வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. டிட்டர்மினன்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். எக்ஸ்டெண்ட் பண்ணியில் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் யூஸ் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா கரஸ்பாண்டிங் ரோ காலம் எலிமினேட் 4 மைனஸ் m பவர் 4 செகண்ட் 0 இன்ட்டு எனிதிங் 0 இதை நீங்கள் போடணும் அவசியம் இல்லை. மைனஸ் 2 இன்ட்டு m ஸ்கொயர் மைனஸ் 2ன்னு கிடச்சிடும். ஸோ இதில் சிம்பிளை பண்ணிங்கன்னா ஃபைனலாக உங்களுக்கு m பவர் 4 ப்ளஸ் m ஸ்கொயர் மைனஸ் 6 ஈக்குவல் டு 0. நம்ம m ஸ்கொயருங்கிறது எக்ஸ்னு அசியூம் பண்ணிட்டுனா இந்த ஈக்குவேஷன் என்னன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 6. இப்போ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் நீங்கள் ஃபைன் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். இப்போ எக்ஸுக்கு வர m ஸ்கொயர் ரீப்ளேஸ் பண்ணிட்டோம்னா ஃபைனலாக m ஸ்கொயர் ப்ளஸ் 3 இன்ட்டு m ஸ்கொயர் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. m ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 0 m ஸ்கொயர் ஈக்குவல் மைனஸ் 3. ஸோ இட் இஸ் நாட் பாசிபிள். m ஈக்குவல் டு ரூட் ஆஃப் மைனஸ் 3ன்னு கிடைக்கும். ரூட்டுக்குள்ளே மைனஸ் வந்ததுன்னா காம்ப்ளெக்ஸ் ரூட் போயிடும். தட் இஸ் இமேஜினரி ரூட்டு. உங்களுக்கு அது வந்து சொல்யூஷன் வராது. ஏன்னா நம்ம கொஸ்டினில் கேட்குறது ரியல் ரூட் மட்டும் தான் கேட்குறாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு டைம் m ஸ்கொயர் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0 m ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 m ஈக்குவல் என்ன கிடைக்குன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 2ன்னு கிடச்சிடும். ஸோ அடுத்து ஃபோர்த்து கொஸ்டின் பாருங்கள். இஃப் த ஸ்ட்ரெயிட் லைன் 2 லைன்ஸ் கிவன் ஆர் கோப்ளானர். ஃபஸ்ட்டு கோப்ளானர்னா லேம்டாவோடைய வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ லேம்டாவோட வேல்யூ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் த ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன் கண்டெய்னிங் தீஸ் 2 லைன்ஸ். இந்த பிளேனை கண்டெயின் பண்ணியிருக்கிற மாதிரி ஒரு பிளேனோட ஈக்குவேஷன் நீங்கள் கண்டுபிடிக்கணும். முன்னாடி கொஸ்டின் கண்டுபிடிச்சிங்களா செகண்டு இந்த லைனை கண்டெயின் பண்ணியிருக்க மாதிரி ஒரு பிளேனோட ஈக்குவேஷன் எனி ஒன் கண்டுபிடிக்கணும். 1 பாயிண்ட் தட் இஸ் இந்த பாயிண்ட் வச்சுக்கிட்டு 2 வெக்டார் வச்சு போடலாம். ஆர் இந்த பாயிண்ட் அசியூம் பண்ணிவிட்டு 2 வெக்டார் வச்சு போடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பாயிண்ட் x1 1 மைனஸ் 1 0 x1 y1 z1 b1 b2 b3 2 lambda 2. அதே மாதிரி x2 y2 z2 பார்த்தீங்கன்னா மைனஸ் 1 மைனஸ் 1 0 d1 d2 d3 5 2 lambda. கோப்ளானருக்கான கண்டிஷன் ரைட் பண்ணிவிடுங்க. ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் வச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா கரஸ்பாண்டிங் ஒரு லேம்டா ஸ்கொயர் மைனஸ் 4 ஈக்குவல் டு 0. ஏன்னா இது 2 டைம் 0 ஆகிடும். லேம்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 லேம்டா ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 வருது. இதில் ரூட் 2 கிடையாது. ப்ளஸ் ஆர் மைனஸ் 2. தேர்ஃபோர் த ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன் ஏதாவது ஒன்று போட்டால் போது x மைனஸ் x1 y மைனஸ் y1 z மைனஸ் z1 b1 b2 b3 d1 d2 d3 ஈக்குவல் டு 0. இந்த இடத்துல x2 இங்கே y2 இங்கே z2 வச்சு போட்டாலும் கரெக்டு தான். ஸோ இந்த இடத்துல நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா லேம்டாக்கு இங்கே கூட நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் 2ன்ட்டு. இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு லேம்டாக்குள்ள 2 சப்ஸ்டிட் பண்ணிடுங்க. ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் வச்சு போட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணணும். லேம்டா ஸ்கொயர் மைனஸ் 4 மைனஸ் y ப்ளஸ் 1 இன்ட்டு 2 லேம்டா மைனஸ் 10 தேர்ட் டைம் பார்க்கையில் z இன்ட்டு 4 மைனஸ் 5 லேம்டா. வென் லேம்டா ஈக்குவல் டு 5 பண்ணியிருக்குன்னா ரீப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா y மைனஸ் z ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. ஸோ அதே மாதிரி நம்ம இதே ஈக்குவேஷன் இன்னொன்று ஃபைன் பண்ணியிருக்கோம். லேம்டாக்கு வர ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 தாங்க. மைனஸ் 2 போட்டோம்னா இன்னொரு ஈக்குவேஷன் கிடைக்கும் y ப்ளஸ் z ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. இதோட இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சது. இதுக்கு அடுத்த எக்ஸசைஸ் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம்.